ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரிலேஷனல் ஆப்ரேட்டர் பற்றி பார்க்க போகிறோம். ரிலேஷனல் ஆப்ரேட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு வேல்யூவை கம்பேர் பண்ணுறதுக்கு தான் நம்ம ரிலேஷனல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ரண்டோட வேல்யூ இன்னொரு ஆப்ரண்டோட வேல்யூவோட ஈக்குவலாக இருக்கா, இல்லை அதை விட அதிகமாக இருக்கா, இது மாதிரி நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு தான் நம்ம ரிலேஷனல் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். ரிலேஷனல் ஆப்ரேட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் டு lesser than, greater than, lesser than equal to, greater than equal to, அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக நாட் ஈக்குவல் டு. இதுதான் ரிலேஷனல் ஆப்ரேட்டர். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ரோக்ராம் போட போகிறோம். ரிலேஷனல் ஆப்ரேட்டரை ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறதுக்கு இஃப், ஃபார், ஒயில் இது மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் பற்றி தெரியணும். இன்னும் அந்த மாதிரி கான்செப்ட் எடுக்கல நான் இஃப், ஒயில், ஃபாரை பற்றி. இப்போ நான் வெறும் இஃப்பை பற்றி ஒரு ஷார்ட்டாக சொல்ல போகிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கான சின்டாக்ஸ் இப்படி தான் இருக்கும். ஓகே, இஃப் ஸ்டேட்மெண்ட் எப்படி யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இஃப் த எக்ஸ்பிரஷன் இஸ் ட்ரூ த ஸ்டேட்மெண்ட் இஸ் எக்ஸிக்யூட்டட். அதாவது இந்த எக்ஸ்பிரஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னு சொன்னால் எனக்கு வந்து அதுக்கடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இந்த எக்ஸ்பிரஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னு சொன்னால் எனக்கு வந்து டிஃபால்ட்டாக எல்ஸ் அப்படின்ற இருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். இது நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். நீங்கள் டர்போசி ரன் பண்ணிக்கோங்க. இந்த கோடிங்ஸ் வரைக்கும் நான் என்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு வேரியபிள் இன்டீஜர் ஃபார்மெட்டை டிக்ளேர் பண்ணி அந்த ரெண்டு வேரியபிளுக்கும் யூசர்ட் வந்து நான் வந்து வேல்யூ வாங்கியிருக்கேன். இப்போ நான் இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து இங்கே வந்து கொடுக்க போகிறேன். இஃப் கொடுக்குறதான சின்டாக்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட்டு இஃப் கொடுக்கணும், அப்புறம் அதுக்கான எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும். எக்ஸ்பிரஷன் வந்து ஏ கிரேட்டர் தென் பி அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு இது ட்ரூவாக இருந்துச்சுன்னு சொன்னால் எனக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆகும். என்ன ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஏ இஸ் கிரேட்டர் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். அப்படி அது ட்ரூவாக இல்லைன்னு சொன்னால் எனக்கு வந்து எல் ஸ்டேட்மெண்ட் வந்து டிஃபால்ட்டாக வந்து பிரிண்ட் ஆகும். அதில் என்ன பிரிண்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பி இஸ் கிரேட்டர் அப்படின்னு சொல்லி எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, நான் கெட் சிஹெச் கொடுத்து இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 2 வேல்யூஸ் கேட்கும். நான் 2 வேல்யூஸ் கொடுக்குறேன், 5, 7 அப்படின்னு சொல்லி. எனக்கு பார்த்தீங்கன்னா பி இஸ் கிரேட்டர் அப்படின்னு சொல்லி காட்டுது. அதே போல் நீங்கள் லெஸ்ஸர் தென் ஆப்ரேட்டர் இங்கே யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால், ஏ லெஸ்ஸர் தென் பி அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதே மாதிரி இங்கே பி இஸ் கிரேட்டர் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணணும். இது ட்ரூவாக இருந்துச்சு சொன்னால். இல்லைன்னு சொன்னால் ஏ இஸ் கிரேட்டர் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். நான் ரன் பண்ணுறேன். நான் வேல்யூ கொடுக்குறேன் 3, 8 அப்படின்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பி இஸ் கிரேட்டர் அப்படின்னு சொல்லி காட்டுது. ஓகே, இப்படி தான் நம்ம வந்து லெஸ்ஸர் தென் கிரேட்டர் தென் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் வந்து ஏ கிரேட்டர் தென் ஈக்குவல் டு பி அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறேன். ஓகே, எனக்கு இந்த எக்ஸ்பிரஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னு சொன்னால் என்ன பிரிண்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஏ இஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு பி அப்படின்னு சொல்லி எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ நான் அதை மாதிரி கொடுத்துக்கிறேன். அதே போல் எனக்கு இந்த எக்ஸ்பிரஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னு சொன்னால் பி இஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு சொல்லி எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ நான் அதே போல் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணி என்ன செய்கிறேன், எனக்கு சேம் வேல்யூ கொடுக்குறேன் நான் 5, 5 அப்படின்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா ஏ இஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு பி அப்படின்னு சொல்லி காட்டுது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன செய்கிறேன், இந்த எக்ஸ்பிரஷன் ஃபால்ஸ் ஆகிற மாதிரி கொடுக்குறேன். அதாவது ஏ வந்து கம்மியாகவும் பி அதிகமாகவும் கொடுக்குறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா எல்ஸில் இருக்கிறது வந்து பிரிண்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா பி இஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு சொல்லி காட்டுது. ஓகே, இப்போ நான் அடுத்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறேன். ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி. ஈக்குவல் டு அப்படின்னு சொன்னால் ரெண்டுமே சேமாக இருந்தால், அதாவது ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் எனக்கு வந்து என்ன பிரிண்ட் ஆகணும், இந்த எக்ஸ்பிரஷன் ட்ரூவான்னு சொன்னால் என்ன பிரிண்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஏ அண்ட் பி ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகணும். ஏ இஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு சொல்லி எனக்கு பிரிண்ட் ஆகணும். இல்லைன்னு சொன்னால் ஏ அண்ட் பி ஆர் நாட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஓகே, நான் இப்படி கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் வந்து வேறு வேல்யூ கொடுக்குறேன். ஈக்குவல் இல்லாமல் கொடுக்குறேன் 5, 6 அப்படின்னு சொல்லி. பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பி ஆர் நாட் ஈக்குவல்னு சொல்லி காட்டுது. ஓகே, இப்போ நான் வந்து சேம் வேல்யூ கொடுக்குறேன் 4, 4 அப்படின்னு சொல்லி. பார்த்தீங்கன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு சொல்லி காட்டுது. ஓகே, இதே போல் நாட் ஈக்குவல் டு இருக்குது. நாட் ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா அது வந்து ஈக்குவல் டு இல்லைனா இந்த எக்ஸ்பிரஷன் ட்ரூ ஆகி என்ன செய்யும், எனக்கு வந்து என்ன பிரிண்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பி ஆர் நாட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி எனக்கு பிரிண்ட் ஆகணும். அதே போல் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸாக இருந்துச்சுன்னு சொன்னால் எனக்கு வந்து ஏ அண்ட் பி ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகணும். ஓகே, நான் ட்ரூக்கான வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன், ட்ரூக்கான எக்ஸ்பிரஷன் கொடுக்குறேன். அதாவது 5, 6 அதாவது நாட் ஈக்குவல் பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பி இஸ் நாட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி எனக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர். Logical operators in C.
லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் ஆர் யூஸ்டு டு பர்ஃபார்ம் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் ஆன் தி கிவன் எக்ஸ்பிரஷன்ஸ். சி லாங்குவேஜில் கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷன்ஸ்லேருந்து லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் வழியாக ப்ராசஸ் பண்ணப்படுது. லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறத 3 டைப்ஸாக நம்ம கிளாஸிஃபிகேஷன் பண்ணலாம். அது என்ன அப்படின்னா லாஜிக்கல் அண்ட், லாஜிக்கல் ஆர், லாஜிக்கல் நாட். இப்போ லாஜிக்கல் அண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏபி அப்படின்னு 2 கண்டிஷன் கொடுத்தோம் அப்படின்னா 2 கண்டிஷனும் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் அது அவுட்புட் ட்ரூ அப்படின்னு எடுத்துக்கும். அதர்வைஸ் எல்லாமே ஃபால்ஸு தான். லாஜிக்கல் ஆர் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் 2 கண்டிஷன் கொடுத்துருக்கோம் ஏபி அப்படின்னா 2 கண்டிஷனும் ஃபால்ஸ் அப்படின்னா அது அவுட்புட் ஃபால்ஸ் எடுத்துக்கும். அதர்வைஸ் ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் கூட அது ட்ரூன்னு தான் எடுத்துக்கும். லாஸ்ட் ஒன் லாஜிக்கல் நாட் ஆப்ரேஷன். இப்போ லாஜிக்கல் நாட் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அப்படின்னு ஒரு கண்டிஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது அவுட்புட்டு ஏ காம்ப்ளிமெண்ட். அதாவது ட்ரூ அப்படின்னா ஃபால்ஸ்ன்னு எடுத்துக்கும், ஃபால்ஸ் அப்படின்னா ட்ரூன்னு எடுத்துக்கும். ஃபைண்ட் தி லார்ஜஸ்ட் வேல்யூ யூஸிங் லாஜிக்கல் அண்ட் ஆப்ரேட்டர். லாஜிக்கல் அண்ட் ஆப்ரேட்டர் வழியாக லார்ஜஸ்ட் வேல்யூ அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் தான் இது. இந்த ப்ரோக்ராமில் 3 வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அது இன்டிஜர் டைப் ஆஃப் வேரியபிள்ஸ். int a is equal to 7, b is equal to 9, c is equal to 5. Next, if condition. If a greater than b, logical and a greater than c. அதாவது b and c வேல்யூஸை விட a வேல்யூ பெருசு அப்படின்னு இங்கே கண்டிஷனில் கொடுத்துருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் செக் பண்ணும்போது a greater than b, ஏவோட வேல்யூ 7 பட் பியோட வேல்யூ 9. அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஃபால்ஸு. நெக்ஸ்ட் கண்டிஷன் a greater than c, ஏவோட வேல்யூ 7 பட் சியோட வேல்யூ 5. அப்போ செகண்ட் கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது. பட்டு லாஜிக்கல் அண்ட் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் 2 கண்டிஷனுமே ட்ரூவாக இருக்கணும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது எக்ஸிக்யூஷன் ஆகாது, ஏன்னா கண்டிஷன் ஃபால்ஸு. அப்போ நெக்ஸ்ட்டு கண்டிஷனுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் கண்டிஷனில் எல்சிஃப் கொடுத்துருக்கோம். எல்சிஃபில் பி கிரேட்டர் தென் ஏ லாஜிக்கல் அண்டு பி கிரேட்டர் தென் சி அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதாவது ஏ அண்ட் சி வேல்யூஸை விட பி வேல்யூ பெருசு அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் செக் பண்ணும்போது பி கிரேட்டர் தென் ஏ அப்படிங்கும்போது பியோட வேல்யூ 9, ஏவோட வேல்யூ 7. ஃபஸ்ட்டு கண்டிஷன் ட்ரூ. அடுத்து பி கிரேட்டர் தென் சி அப்படி செக் பண்ணும்போது பியோட வேல்யூ 9, சியோட வேல்யூ 5. அப்போ 2 கண்டிஷனுமே இங்கே ட்ரூவாக இருக்கிறதுனால இதுக்குள்ளே இருக்க ஸ்டேட்மெண்ட் என்னவோ அதுவும் எக்ஸிக்யூஷன் ஆகும். printf ஃபங்க்ஷனில் பி இஸ் லார்ஜ் வேல்யூன்னு கொடுத்துருக்கோம். இந்த ஸ்டேட்மெண்ட் தான் எக்ஸிக்யூஷன் ஆகும். நெக்ஸ்ட்டு லாஜிக்கல் ஆர் ஆப்ரேட்டர். லாஜிக்கல் ஆர் ஆப்ரேட்டருக்குள்ள எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் தான் இது. இந்த ப்ரோக்ராமில் 2 வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கோம் அண்டு வேல்யூஸையும் இங்கே இன்ஸ்லைஸ் பண்ணியிருக்கோம். இன்ட்டு p is equal to 20, q is equal to 25. இஃப் கண்டிஷனில் p greater than q, லாஜிக்கல் ஆர் q not equal to 20 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் செக் பண்ணோம்னாக்கா p greater than q, p-யோட வேல்யூ 20, q-யோட வேல்யூ 25. அப்போ கண்டிஷன் ஃபால்ஸு. அடுத்து நெக்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணுறோம். q நாட் ஈக்குவல் டு 20, q-வோட வேல்யூ 25. அப்போ 25 நாட் ஈக்குவல் டு 20 அப்படிங்கிறது கண்டிஷன் இஸ் ட்ரூ. லாஜிக்கல் ஆர் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் போதும், அதுக்குள்ளே ஸ்டேட்மெண்ட் என்னவோ அது எக்ஸிக்யூஷன் ஆகும். இப்போ இதில் printfல 1 கண்டிஷன் இஸ் ட்ரூ அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டு நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு லாஜிக்கல் நாட் ஆப்ரேட்டர். லாஜிக்கல் நாட் ஆப்ரேட்டருக்குள்ளே எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் தான் இது. இந்த ப்ரோக்ராமில் இன்ட்டு ஏ is equal to 30, b is equal to 20 அப்படின்னு 2 வேரியபிள்ஸ் அண்ட் வேல்யூஸ் இன்ஸ்லைஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இஃப் கண்டிஷனில் இஃப் கண்டிஷன் ஓப்பன் பண்ணியிருக்கோம். லாஜிக்கல் நாட் அதுக்குள்ளே சம் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அதாவது ஏ கிரேட்டர் தென் பி, லாஜிக்கல் அண்ட் ஏ நாட் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்கோம். உள்ளே இருக்கிற அந்த எக்ஸ்பிரஷன் நம்ம செக் பண்ணும்போது ஏ கிரேட்டர் தென் பி, ஏவோட வேல்யூ 30, பியோட வேல்யூ 20. அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் ட்ரூ. நெக்ஸ்ட்டு ஏ நாட் ஈக்குவல் டு 0ங்கும்போது ஏவோட வேல்யூ 30. அப்போ 30 நாட் ஈக்குவல் டு 0 அப்படிங்கும்போது அந்த கண்டிஷன் ட்ரூ. 2 கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிறதுனால லாஜிக்கல் நாட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இன்வெர்ஸ் ஆப்ரேஷன். ட்ரூனா ஃபால்ஸ்ன்னு எடுத்துக்கும். ஸோ இஃப் பிளாக்ல இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டு 2 கண்டிஷன்ஸ் ஆர் ட்ரூ அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டு எக்ஸிக்யூஷன் ஆகாது. அதுக்கு பதிலாக எல்ஸ் பார்ட்டில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட், அதாவது 2 கண்டிஷன்ஸ் ஆர் ட்ரூ பட் திஸ் இஸ் இன்வெர்ஸ் ஆப்ரேஷன், ஸோ கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ் அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டு தான் நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும்.